Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னா என்ன, ஸோ அது மூலியமா என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு யூசஸ் இருக்கு, என்ன படிக்க போறோம் அதுல அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இப்போ அந்த வெஹிக்கல்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்றாங்க, எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, என்ன மிஷின்ஸ் எல்லாம் அதுல ஆட் பண்ணணும், அது மாதிரி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல நீங்க படிக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல கோர்ஸோட ஓவர்வியூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் automobile engineering course overview பாத்தீங்கன்னா automobile engineering deals with design, manufacture, testing, maintenance and research of vehicles such as cars, bike, trucks, buses, EV and autonomous vehicles. So first day சொன்னதா automobile engineeringல நம்ம இத 3 wheelers, 2 wheelers and 4 wheelers பத்தி நம்ம வந்து ஃபுல்லாவே படிக்க போறோம் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் EV vehicles இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜிக்கு EV vehicles பத்தியும் படிக்க போறோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட், it is a specialization under mechanical engineering, but many colleges offer it is a independent BE program and BTech program. So நிறைய காலேஜஸ்ல வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எதுல வரனா BE ஆட்டோமொபைல்ஸும் BTech ஆட்டோமொபைல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. நிறைய காலேஜஸ்ல ஆஃபர் பண்றது இதுதான் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட ஆட்டோமொபைலோட கோர்ஸ் வியூ. நெக்ஸ்ட், கோர்ஸோட ஹைலைட்ஸ். இப்போ முக்கியமானது என்னன்னா இதுதான் நம்மளுக்கு அந்த கோர்ஸ்ல என்ன மாதிரியான ஹைலைட்ஸ் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இருக்குன்னு இந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸோட ஹைலைட்ஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்டடி ஆஃப் வெஹிக்கல் டிசைன், இன்ஜின் சிஸ்டம், EV டெக், ஃபியூவல் சிஸ்டம், வெஹிக்கல் டைனாமிக் அண்ட் சிஸ்டம், சேஃப்டி சிஸ்டம் எக்ஸெட்ரா. ஸோ என்ன படிக்க போறோம், வெஹிக்கல்ஸ் பத்தி தான் படிக்க போறோம், டிசைன் பண்ண போறோம். சேம் டிசைன்ஸ் தான் எல்லாம் வாங்கலாம். ஸோ நம்ம டிசைன்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம அதை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணணும், அப்புறம் மேனுஃபேக்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை எப்படி டெஸ்டிங், ஸோ அந்த வெஹிக்கல் எப்படி டெஸ்ட் ஆக போகுதுன்னு டெஸ்டிங் பண்ணணும். ஸோ எல்லா ப்ராசஸ் காரணத்துக்கு அப்புறம் தான் ஒரு வெஹிக்கல் வந்துட்டு சேல்ஸ்க்கு வரும். ஸோ அதுதான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், கேட் கேம் அனாலிசிஸ், மேட்லாப் அண்ட் ஸ்டிமுலேஷன் டூல்ஸ். ஸோ இது ஃபுல்லாவே ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்ஸா, ஃபுல்லா வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்ஸா. தியரிக்கல் ஒர்க்ஸும் இருக்கு. லைக் தியரிக்கல் ஒர்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டடி பண்ண போறோம், அதை வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்ஸ்ல தான் வந்து காமிக்க போறோம். லைக் கேட் கேம் மோல்ட், இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட் இது ஃபார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் வெஹிக்கல் அசம்பிளி, IV இன்ஜின்ஸ், ஹைபிரிட் சிஸ்டம்ஸ். ஸோ ஒர்க் ஷாப் வந்து நம்ம முக்கியம். எவ்வளோ ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்றோம், எவ்வளவு நம்ம கத்துக்கிறோம், ப்ராக்டிக்கலா சரி தியரிக்கலா சரி, ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ண போறோம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்மளோட ஸ்கில்ஸ், நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸ் வச்சுதான் ஒரு வெஹிக்கலை வந்து நம்ம டிசைன் பண்ண முடியும், அது மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அது ஒழுங்கா வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஹியூமன்ஸ்க்கு, லைக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து இதுல கேட் கேம் மோல்ட் டிசைனிங் எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கில்டு கோர்சஸ்ன்னு சொல்றாங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல. Next, job opportunities in research and development, manufacturing, testing, quality, services and skills. Job opportunities in research and development, manufacturing, testing, quality, services and sales. So, job opportunity வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு. லைக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல, சேல்ஸ்ல இருக்கு, சர்வீஸ்ல இருக்கு, லைக் டிசைனிங், மேனுஃபேக்சரிங், ப்ரொடக்ஷன் எல்லா இடத்துலயுமே வந்து ஆட்டோமொபைலுக்கான ஜாப் வேகன்சிஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு. லைக் பிரைவேட் செக்டர்லயும் சரி, கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி, ஃப்ரீலான்சிங் பண்ணாலும் சரி, நீங்களே வந்து ஓனா பண்றது இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து ஓனா பண்றதுனாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜிக்கு நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல இருக்கு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்துட்டோம் கோர்ஸோட ஹைலைட்ஸ். இந்த கோர்ஸ் எடுத்தா என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், கோர்ஸோட அவுட்கம்ஸ். நம்ம முடிச்சுட்டு வந்தோடனே, காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே அவுட்கம்ஸ், நம்ம அதுல இருந்து என்ன கத்துக்க போறோம், அதனால நம்மளுக்கு என்ன யூசஸ் இருக்குதா நம்ம இதுல பார்க்க போறோம் கோர்ஸோட அவுட்கம்ஸ்ல. ஃபர்ஸ்ட், வெஹிக்கல் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ். வெஹிக்கல் இருக்க இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து கத்துக்க போறோம். நெக்ஸ்ட், டிசைனிங், கேட் அண்ட் மோல்டிங். ஃபர்ஸ்டே சொன்னதா நம்ம இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கேட் கேம் டிசைனிங் மோல்டிங் வந்து இட்ஸ் டூ மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆன கோர்ஸ்னு. ஸோ அதுதான் இது. மேனுஃபேக்சரிங் அண்ட் குவாலிட்டி நாலேஜ், கண்டிப்பா குவாலிட்டி நாலேஜ் இருக்கணும். மேனுஃபேக்சர் வந்து நம்ம குவாலிட்டியா நம்ம தரணும், அது வந்து எல்லாரும் கன்சியூம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட், டெஸ்டிங் அண்ட் டயக்னோசிஸ், EV அண்ட் நியூ டெக்னாலஜி ஸ்கில்ஸ், இண்டஸ்ட்ரி ரெடி ப்ரொஃபஷனல் ஸ்கில், என்விரான்மெண்டல் அண்ட் சேஃப்டி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த அவுட்கம்ஸ் எல்லாம் வந்து ஆஃப்டர் த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்ச உடனே இந்த அவுட்கம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதுல என்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல?
என்ன ஸ்பெஷலா நம்ம படிக்க போறோம். ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல என்ன ஸ்பெஷலா நம்ம படிக்க போறோம், இது என்னென்ன கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெஹிக்கல் டிசைன் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், ஐசி இன்ஜின்ஸ் அண்ட் power certain engines, automotive testing and validation, thermal engineering, fuel tech and emission control, automotive materials and மெட்டல் எனர்ஜி. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட கோர் சப்ஜெக்ட்ஸ். இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். ஒரு சப்ஜெக்ட்ஸ்ன்றதா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கோர்ஸோட ஸ்பெஷலைசேஷன்ஸ். நெக்ஸ்ட் இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜிக்கு, இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு மாடர்ன் ஸ்பெஷலைசேஷன்னா என்னென்ன வந்திருக்கு, தட் மீன்ஸ் இப்போ இருக்க டெக்னாலஜி க்ரோத் ஆகிறதுனால ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல என்ன மாதிரி மாடர்ன் ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்திருக்கு, அது வந்து கோர் சப்ஜெக்ட். இது வந்து இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜிக்கு வந்திருக்கு நியூ ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஸோ அதுல என்ன வந்திருக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ். ஸோ இப்போ வந்து எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், 2 வீலர்ஸ் சரி, 4 வீலர்ஸ் சரி, பஸ்ஸஸ், டிராக்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இவி வெஹிக்கல்ஸ் வந்துச்சு. ஸோ அதுதான் இப்போ மாடர்ன் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் டெக்னாலஜி, ஹைபிரிட் வெஹிக்கல்ஸ் அட்டானமஸ் அண்ட் செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கல் சிஸ்டம். ஸோ கார் எல்லாமே இப்போ செல்ஃப் டிரைவிங், ஜஸ்ட் வந்து உட்காந்து பிரேக் போட்டா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா அது கீர் கண்ட்ரோல் எல்லாமே மாத்திக்கும். ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆட்டோமேட்டிக் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ். பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் ஏஐஎம்எல், கனெக்ட் காசஸ், ஐஓடி வெஹிக்கல்ஸ், ஆட்டோமேட்டிக் சைபர் செக்யூரிட்டி, ஹைட்ரஜன் அண்ட் ஆல்டர்னேட் ஃபியூவல் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாமே வந்து இப்ப இருக்க மாடர்ன் டெக் ஸ்பெஷலைசேஷன்ஸ்ல வந்திருக்க கோர்சஸ். ஸோ இதெல்லாமே வந்து அந்த ஸ்பெஷலைசேஷனோட சேர்த்து இந்த ஸ்பெஷலைசேஷனும் நீங்க படிப்பீங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆட்டோமொபைலுக்கான இன்ஜினியரிங்கான எந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து ஹை வேகன்சிஸ் போயிட்டு இருக்கு. இப்போ சில காலேஜஸ், பிரைவேட் காலேஜ் சரி, கவர்மெண்ட் காலேஜ் சரி, சில ஸ்பெஷலான கோர்சஸ் வந்து அங்க நல்ல வேல்யூ இருக்கு, அங்க படிச்சா வந்து வெளியே வரும்போது நல்ல வேல்யூ இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அது மாதிரி கவர்மெண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கான கவர்மெண்ட் காலேஜஸ்ல எந்த காலேஜ் இதெல்லாம் வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, என்ஐடி திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி, என்ஐடி வரங்கல், என்ஐடி சூரத்கல், எம்ஐடி கேம்பஸ், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, கவர்மெண்ட் எய்டட். ஸோ இந்த காலேஜ், இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் நல்ல வேல்யூ இருக்கு ஃபார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு. இதுவே நெக்ஸ்ட் பிரைவேட் காலேஜஸ்ல ஆட்டோமொபைல் கோர்சஸ் இருக்கணும்னா எந்த காலேஜஸ்ல எல்லாம் வந்து வேலிடேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேல்யூ அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி வேலூர் அண்ட் சென்னை, எஸ்ஆர்எம், பனாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் குமரகுரு காலேஜ், வேல்டெக், லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி, அமிர்தா விஸ்வ வித்யாஷ்டம், சத்யபாமா, ராஜலட்சுமி, சண்டீஸ்கர். ஸோ இதெல்லாம் வந்து பிரைவேட் காலேஜஸ்க்கான ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ஸ்க்கான பிரைவேட் காலேஜஸ் இருக்க லிஸ்ட் ஓகேவா. இது நெக்ஸ்ட். ஸோ இந்த கோர்ஸ் இப்போ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிக்கணும்னா யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, ஸோ என்ன ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, 12th வந்து என்ன படிச்சிருக்கணும். ஸோ இப்போ யூஜில வந்து நான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கணும்னா நான் என்ன படிச்சிருக்கணும். இதுவே வந்து நம்ம 12th முடிச்சுட்டு இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், டிப்ளமோ முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுக்கலாம். ஸோ அவங்க 11th 12th படிக்காம 10th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துருவாங்க. 12th முடிச்சுட்டு பிஇ ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பிடெக் ஆட்டோமொபைல்ஸ். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி யார் யார் பாத்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th வந்து என்ன கோர்ஸ் படிச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா பிசிஎம் ரெக்வயர்ட். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து ரெக்வயர்ட் ஆன கோர்ஸ் ஓகேவா ஃபார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ அண்ட் இது வந்து எவ்வளவு மார்க்ஸ் இருக்குன்னா கம்பல்சரி மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் யுவர் காலேஜஸ் வந்து மார்க்ஸ் வந்து ஹையா இருக்கணும். பட் கம்பல்சரி 50 to 50% ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க செக்யூர் பண்ணியிருக்கணும் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கோர்சஸ். அட்மிஷன் மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா லைக் பிஇ, பிடெக் எல்லாம் படிக்கணும்னா நீங்க வந்து கம்பல்சரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிருக்கணும், ஜேஇ மெயின்ஸ். இதே வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கோர்சஸ் என்ன படிக்க போறீங்க, டிஎன்இஏ, லைக் கியூட் எக்ஸாம், லைக் நிறைய அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதெல்லாம் பாஸ் பண்ணணும். இதுவே நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் இந்த பிரைவேட் காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்க சொன்னீங்கன்னா லைக் அந்த காலேஜ்க்கு தனியாக எக்ஸாம் இருக்கும். லைக் விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் போய் சேரணும்னா அவங்களுக்கான தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸ் நீங்க பாஸ் ஆனதான் போய் நீங்க வந்து அட்மிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அட்மிஷன் வியா ஜேஇ மெயின்ஸ், டிஎன்இஏ தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எஸ்ஆர்எம், ஜேஇ, விஐடி எக்ஸெட்ரா, பிரைவேட் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ். ஸோ நான் சொன்னதா பிரைவேட் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் எழுதணும்னா அவங்களுக்கான காலேஜ் கொடுக்குற எக்ஸாம்ஸும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும் ஓகேங்களா.
நெக்ஸ்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன மாதிரிலாம் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி பிரைவேட் செக்டர்லயும் சரி, என்ன மாதிரி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, என்ன ரோல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லீடிங்கா இருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டிஆர்டிஓல வெஹிக்கல் டெக்னாலஜியும் அண்ட் டிஃபென்ஸ் மொபாலிட்டி, இஸ்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் ஃபார் vehicles and remoters, BEL, NAL, National Aerospace Labs, Indian Railway, State Transport Department, RTO Transport Inspector, PSC, SSC and JE. And oil companies, HPCL, BHEL, IOCL, இதுலெல்லாம் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ் ஜாப்ஸ் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டர்ஸ்ல என்ன எல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பிரைவேட் செக்டர்ஸ்ல எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் கிடைக்க போகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ், மஹேந்திரா, ஹுண்டாய், டொயாட்டோ, அசோக் லீலண்ட், டிவிஎஸ் மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்ட், ஃபோர்ட், மாருதி சுசுகி, ரெனால்டோ, கியா, டெஸ்லா அண்ட் ஃபியூச்சர் ஆப்பர்டிஸ். ஸோ இதெல்லாம் பிரைவேட் செக்டர்ஸ் ஜாப்ஸ். ஸோ இந்த கம்பெனிலாம் உங்களுக்கு வந்து டாப் ரெக்ரூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு. ஸோ இப்போ ரோல்ஸ் பார்க்க போறோம். பேசிக்கா வந்து கவர்மெண்ட் செக்டர்லயும் சரி பிரைவேட் செக்டர்லயும் சரி என்ன மாதிரியான ரோல்ஸ் வரும், ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ஸா நான் கொடுத்துருக்கேன். பட் இதை தாண்டி இன்னும் நிறைய ரோல்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக் திங் ஆட்டோமொபைல் இன்ஜினியர், வெஹிக்கல் டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி அண்ட் டெஸ்டிங் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், இன்ஜின் கலாபரேஷன் இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர், கேட் கேம் இன்ஜினியர், ஆட்டோமேட்டிக் சேஃப்டி இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமொபைல்ஸ்க்கான ஜாப் ரோல்ஸ் ஃபார் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் செக்டர். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல்ஸ் மட்டும்தான். பட் இதை தாண்டி இன்னும் வந்து 10+ ரோல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ். ஆல்ரெடி வந்து நம்ம யூஜிக்கு சொல்லியாச்சு, பிஇ இன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பிடெக் இன் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் டிப்ளமோ ஆல்சோ சொல்லியாச்சு, டிப்ளமோ இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. இப்போ வந்து ஹையர் ஸ்டடிஸ் இந்தியாலையும் சரி அப்ராட்லயும் சரி என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியால இருக்க என்னென்ன கோர்சஸ்ன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு எம்டெக் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எம்டெக் இன் இவி ஹைபிரிட் டெக்னாலஜி, எம்டெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன், எம்பிஏ இன் ஆபரேஷன் சப்ளை செயின். அண்ட் ஃபாரின்ல வந்து ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்க கோர்சஸ். அண்ட் ஃபாரின்ல வந்து என்ன இருக்குன்னா எம்எஸ் இன் ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர். லைக் எந்த கண்ட்ரிலன்ட்டு பார்த்தா ஜெர்மனி, யூஎஸ்ஏ, யூகே இந்த கண்ட்ரீஸ்ல மட்டும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கான ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்கோப் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத். ஸோ ஃபியூச்சர்ல வந்து எந்த மாதிரியான க்ரோத் இருக்கோ அதுக்கான ஸ்கோப்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கான ஸ்கோப்ஸ் என்னென்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதுல வந்து இந்தியா பிகேம் a third largest auto market in the world. ஸோ இந்தியா வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, தேர்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சொல்றாங்க. நெக்ஸ்ட் growth in EV companies, third Tata, EV, MG and BYD. ஸோ இந்த கம்பெனிஸ்ல ஹை growth இருக்கு ஃபார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ஸ்க்கு. Next, job demand expected to rise 30 to 40% by 2030 in EV and autonomous systems. So job demands வந்து நிறையவே இருக்கு. இப்போ கரண்ட் டெக்னாலஜிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 2 வீலர் 4 வீலர் கம்பல்சரி வேணும். அதனால வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக நம்மளுக்கு வெஹிக்கல்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும், க்ரோத்தும் ஹை ஆகும். பை 2030ல வந்து 30% to 50% ஆஃப் க்ரோத் வந்து அதிகமாகும். ஜாப் வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஸோ இதுல வந்து ஸ்கோப்பும் அதிகமா இருக்கு, ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் கெரியர் செட்டில்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா. நெக்ஸ்ட் ஹியூஜ் ஸ்கோப் இன் இவி battery engineers, vehicle design, AI based autonomous driving, 3D printing for automotive. So next coming year எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கான 3D printings and EV vehicles, battery, அதோட டூல்ஸ், பார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இப்பதான் வந்து நம்மளுக்கு EV வெஹிக்கல்ஸ் வந்து ஒண்ணுனா வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல அதுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், EV பேட்டரிஸ் அதெல்லாம் வந்து இன்னும் ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு அதுல அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்மளோட அப்கமிங் ஸ்கோப்ஸ், நம்மளோட ஃபியூச்சர் க்ரோத்துக்கான ஒரு சில இம்பார்ட்டன்டான திங்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இதுல ஃபுல்லா பார்த்துட்டோம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் என்ன. ஸோ இதுல வேற என்ன ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதுல வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஃபுல்லா பார்த்துட்டோம். இது மேல இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்ல வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன உங்களுக்கு டவுட்ஸோ. இது மாதிரி நான் வேற வீடியோ கோர்சஸ்க்கு வந்து உங்களுக்கு
எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த கோர்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு PDF நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.